ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட மனதுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஈர்க்கணுமா, அதற்கான ஒரு ஈர்ப்பு விதி முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஈர்ப்பு விதி அப்படின்றது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு நம்ம நம்பினோம்னா அது நமக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன தான் நினச்சாலும் அந்த விஷயம் உங்களுக்கு உடனடியாலாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அது ஈர்ப்பு விதினால் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஈர்ப்பு விதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. அந்த 3 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு கிடைக்குமே. ஸோ அந்த 3 ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்தோன்னே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்து அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். ஆல்ரெடி எனக்கு ஈர்ப்பு விதி பற்றிலாம் நிறைய தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த 3 ரூல்ஸ் என்ன தெரிஞ்சாவே போதுமானது. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே அடைய முடியும். ஸோ அதனால் ரூல்ஸை முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களோ அந்த விஷயமாகவே நீங்கள் மாறுவீங்க. இதுதான் உங்களுக்கான முதல் ரூல். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிங்க. ரெண்டாவது, நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக நீங்கள் விஷுவலேஷன், அதாவது காட்சிப்படுத்துகிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இதுதான் உங்களுக்கான ரெண்டாவது ரூல். அதாவது நீங்கள் எதை இமேஜினேஷன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. மூன்றாவது, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வு பூர்வமாக பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட முழு உணர்வுகளும் சேரும்போது அந்த விஷயத்துக்கு உயிர் கிடைக்கும். இந்த 3 விஷயங்களையுமே நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேணாலும், இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களாக இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, என்னை எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டாங்க, வாட் எவர் இட் இஸ் இருந்தாலுமே இந்த 3 ரூல்ஸை நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே போதுமானது. அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ நான் அதாவது எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க இதோட கிளம்பிக்கலாம். இல்லைங்க எனக்கு தெரியாது, முழுசாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை தொடர்ந்து செய்யுங்க. முதலாவது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்களும் உங்கள் மேலே உயிராக இருந்திருக்காங்க. ஆனால் சடனாக பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேர் பிரிஞ்சு ரொம்ப நாள் கூட ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஸோ பிரிஞ்சுட்டிங்க. அட் ப்ரெசண்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த விதமான கம்யூனிகேஷனுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே பிளாக்கேஜ் ஆகிருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருப்பியும் அவங்க வேணும், அவங்களோட நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழவே ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட வாழ ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசை தான். அந்த ஆசையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீங்க. அப்படிங்கிற பொழுது என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வாழக்கூடிய விஷயங்களை நீங்கள் நினச்சி என்ன ஆகுனா, உங்களுடைய மனதில் பொறுத்தளவுக்கு அவங்களோட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனம் நம்ப ஆரம்பிக்கும். உங்கள் மனம் நம்ப ஆரம்பித்தது அப்படின்னா உங்கள் மனதை பொறுத்தளவுக்கு நீங்கள் அவங்களோட தான் இருக்கீங்க. அதுக்கு தகுந்த எல்லா சிம்டம்ஸுமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு ஓகே எனக்கு பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு இதோடய நின்றுடுறாங்க. இதுதான் தப்பு. ஈர்ப்பு விதி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுது. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு அதே லெவலில் நீங்கள் ஐடியலாக இருக்கவே கூடாது. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களோட எண்ணங்களோட அடுத்தது அதற்கு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா விஷுவலேஷன் பண்ணணும். விஷுவலேஷன் சரியான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இத்தனை நாள் பார்த்திங்கன்னா அவரோட ஒன்றா இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் அவங்களுக்கு கை கோத்துட்டு அப்படி ஜாலியாக அழகாக அப்படி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக ஒரு பீச்சில் நடந்து போயிட்டுருக்கீங்க. 2 பேர் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சந்தோஷமாக பீச்சில் அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் விஷுவலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த விஷயத்தை விஷுவல் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் பீச்சே இல்லை, நான் எப்படி பீச்சில் நடக்கிற மாதிரி அப்படின்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டே இருந்திருக்கீங்க. இப்போ அந்த விஷயத்துக்கு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் கையை கோத்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கண்களை மூடிக்கிட்டு உங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. பெட்டில் படுத்துக்கிட்டு அவங்க என்ன ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த மாதிரி இருக்காங்க, அவங்க பார்க்குறக்கு இன்றைக்கி எப்படி இருக்காங்க, என்ன ஹேர் ஸ்டைலில் இருக்காங்க, அத்தனையும் நீங்கள் இது பண்ணணும். அடுத்தது உங்களை, நீங்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி பார்க்குறக்கு இருக்கீங்க அப்படின்னு உங்களை பற்றி முழுசாக. அடுத்தது நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா, காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா 2 பேர் காரில் உட்காரீங்க, நல்லா ஸ்மூத்தாக அழகாக ட்ரைவ் பண்ணுறீங்க.
கார் டிரைவ் ஆகும்போது அப்படி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. பிகாஸ் அவங்ககிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களோட ஒன்றா நீங்கள் போகிறீங்க. காரில் நீங்கள் கியர் போகிறத விட அவங்க கையை தொடுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. அழகாக அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக காரில் மூவ் பண்ணிட்டு போகிறீங்க. மூவ் பண்ணிட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு பீச் வியூ உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அந்த பீச் வியூவில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான். காரை மெதுவாக பார்க் பண்ணுறீங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு காரை ஓப்பன் பண்ணி இறங்குறீங்க. அவங்களும் இறங்குறாங்க. அப்படியே அவங்க கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் மெதுவாக ஸ்மூத் அப்படியே நடந்து போகிறீங்க. அந்த செகண்ட் இந்த உலகம் எவ்வளோ அழகானதுன்னு உங்களுக்கே புரியும். இதை நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும். அப்படியே அவங்க கையை ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவாக நடந்து சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அந்த கடலோட அலையோட காற்று உங்கள் மேலே படுது. அந்த சந்தோஷத்தோடையே இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அந்த சந்தோஷத்தை விரும்புகிறீங்க. இதை நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் இப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. இப்போ நீங்கள் அப்படி ஒரு நிகழ்வை வடிவமைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் உருவாக்கிட்டுருக்கிறீங்க. அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இது மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் டெய்லியும் பண்ண ஆரம்பிக்கணும். இதை பண்ண உங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளப்பரிய சந்தோஷமே வர ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? உணர்வு பூர்வமாக பண்ண ஆரம்பிக்கணும். உணர்வுங்கிறது எந்த உணர்வாக வேணாலும் இருக்கலாம். கோபமாக இருக்கலாம், இல்லை சோகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உணர்வுகள் அவ்வளோதான். அது எந்த உணர்வாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படியே நீங்கள் அந்த கடலில் நடந்துட்டு போயிட்டுருக்கிறப்ப அந்த காற்று படும்போது உங்களுக்கு கிடச்சி இந்த வாழ்க்கையை நினச்சி உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது. இது சந்தோஷமும் துக்கம் கலந்த ஒரு உணர்வு தான். ஆனந்த கண்ணீர் வருது. அப்படியே உங்கள் கைகளால் அந்த உங்கள் கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்காக தான் இத்தனை வருடங்கள் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. அந்த மூமெண்ட் அப்போ நடக்குது அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த உணர்வோடு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கும் போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்துக்கு உயிர் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 3 ஃபார்முலா தான். இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்களேன். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைக்கும். இதுக்கெலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் நடக்கும், எத்தனை நிமிஷத்தில் நடக்கும் அப்படின்னு கால நேரங்களில் கேட்குறாங்க. அது தப்பு. அது முடியாத காரியம். ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்க. 2வது, உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களும் உங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி லவ் பண்ணவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வலியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். எல்லாமே வந்து ஒரே நைட்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க உங்கள் மேலே கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் கோவப்பட்டு உங்களை பிளாக் பண்ணிட்டு ஒரே நாளில் பேசாமலாம் போயிருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது இதுன்னு பேசி சமாளிச்சிருப்பீங்க. திரும்பி ஒரு சண்டை வந்திருக்கும். திருப்பி பேசி சமாளிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தான் இன்றைக்கி இந்த நிலையில் நின்றுருக்கீங்க. அதே மாதிரி கொஞ்சமாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ண உங்களுக்கு நிறைய சைன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ணுறது சரி, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்னோ அவங்க பேர் அதிகமாக பார்ப்பீங்க. அவங்க சம்மந்தமான சாங்ஸ் நிறைய கேட்பீங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன் பண்ண அவங்க சம்மந்தமான டாபிக்ஸ் நிறைய கேள்விப்படுவீங்க. அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, இப்போ அவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்பீங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை உணர்வுபூர்வமாக பண்ண அவங்கள நேரில் பார்க்குறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சடனாக அவங்ககிட்ட மெசேஜ் வரலாம், இல்லை அதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்ககிட்ட ஃபோன் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்கள நேரில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்காது. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகள் தான் காட்டும். அந்த வழிகளை நீங்கள் பயன்படுத்தி அதை புரிந்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ பெரிய சக்தின்னு தெரியும். பிரபஞ்சத்தால் நமக்கு வழி காட்ட முடியும். அந்த வழியில் நம்ம தான் செயல்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் பிரபஞ்சம் உங்களுக்கு அடிச்சு நீங்கள் தான் எடுத்து சாப்பிடணுமே தவிர அதுவே வந்து உங்களுக்கு ஊட்டி விட போகிறது கிடையாது. பிரபஞ்சத்தினால் நமக்கு வழிகாட்ட முடியும். அந்த வழிகாட்டக்கூடிய வழிகளை நம்ம பயன்படுத்தணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை இது பண்ணால் நடக்காது, முடியாது அப்படின்னு நினச்சி பிரபஞ்சம் காட்டக்கூடியதை பயன்படுத்தாமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்தோட சக்திங்கிறது என்ன நினைக்கிறீங்க? நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்க பிரபஞ்சம் தயாராக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருந்தால் போதுமானது. ஸோ நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராங்க. அந்த தயாரான ஒரு மனநிலைக்கு வாங்க. பிரபஞ்சம் கொடுக்க தயாராகிருச்சு, இனி இதை வாங்குறது தானே, நம்ம கையில் தானே இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையுமே உங்களோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் பயன்படுத்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஈர்ப்பு விதி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எல்லோயே நம்ம சொல்கிறோம், அது இவ்வளோ சக்தி வாய்ந்ததா,
நமக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு உங்களாலே புரிஞ்சிக்க முடியும். இதில் வெற்றி பெற்ற உடனே நீங்கள் கீழே எனக்கு கமெண்டில் கொடுங்க. அது வரைக்கும் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம். நீங்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று நீங்கள் ஆசைப்படுறது அல்லது வெறுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும். யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு அது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களோட சக்ஸஸ்க்காக நான் வேண்டிக்கிறேன். சக்ஸஸ் கிடச்சோன்னே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.